ஒரு மெடிடேஷன் இருக்கா, நம்ம பாடி வந்து லெட் கோ, அதே போக்கில் விடுறது, அந்த மாதிரி வந்து ஒரு மெடிடேஷன் டெக்னிக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து இவங்க பண்ணுவாங்களாம். அதை வந்து ஒரு நாள் பண்ணும்போது அந்த லெட் கோ அப்படின்ற ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது இப்படி சாயும்போது அவர் வந்து இந்த சைடு பிடிச்சாராமா, இந்த பக்கம் சாயும்போது இந்த சைடு வந்து பிடிச்சாராமா. அப்போ கேளுங்க என்னென்னு, அப்போ வந்து அவங்க வந்து டார்க் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாராம். ஆடங்கொக்க மக்கா, எனக்குமே வந்து காட்சி கொடுத்தது டார்க் க்ரீன் ட்ரெஸ் தான். ஏன்னா அவர் எப்பவுமே பேஸ்டல் கலரில் தான் நான் பார்த்துருக்கேன். அவர் இன்டர்வியூஸில் ரொம்ப பேஸ்டலாக போட்டிருப்பாரு, டார்க்காக இருக்காது. ஆனால் வந்து அவங்களுக்குமே வந்து டார்க் க்ரீனில் தான் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. எனக்குமே வந்து அந்த கண்ணை மூடி ஆழமாக வேண்டும் போது டார்க் க்ரீன் ட்ரெஸ்ஸில் தான் வந்தார். எனக்கோ ஐயோ தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ நிஜமாவே அவர் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு இடத்துல. ஓகே கலைவாணி நீ கூப்பிட்டு வந்து அவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து சப்கான்ஷியஸாக நல்ல ஒரு ஆழமான மனசில் நம்மளுக்கு எந்த மகான்களை கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க கண்டிப்பாக. இப்போவுமே அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க, நம்ம சரௌண்டிங்கில் தான் இருப்பாங்க. அதனால் எந்த மகானை கூப்பிட்டாலும் அவங்க வந்து சரி தங்கம் நான் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு 5 நாளைக்கு கூப்பிட்டுருந்தேன். அடுத்த 5 நாள் வேறு யாராவது நம்ம கூப்பிடுவோம். சரியா, பாய்.